ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மாடர்ன் மந்த்ராஸ் ஐஏஎஸ் அகாடமியில் என்னென்னலாம் டாபிக்ஸ் வந்து இன்னைக்கு என்னென்னலாம் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா we are focusing on UPSC exams, TNPSC, Group 1, Group 2, 2A and Group 4 VOA exams. SSC and பேங்கிங் எக்ஸாம்ஸ். சரியா? ஸோ இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு எல்லாத்துக்குமான கண்டென்ட்ஸ் வந்து நம்மளோட சேனலில் ரெகுலராக இனிமேல் அப்டேட் பண்ணுவோம். ஸோ இதில் நம்ம 3 கேட்டகரிஸ் ஆஃப் வீடியோஸ் வந்து இனிமேல் பண்ண போகிறோம். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் ஸ்டாட்டிக் போர்ஷன், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் போர்ஷன்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்டிடியூட் போர்ஷன்ஸ். சரியா? ஆப்டிடியூட், ரீசனிங், மென்டல் எபிலிட்டி, இங்கிலீஷ் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிற டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ். எல்லா எக்ஸாம்லையும் கண்டிப்பாக நீங்கள் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் போர்ஷன் வந்து எப்போவுமே ஒரு வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கிற போர்ஷன்ஸ். ஸோ அப்போ டெய்லி வந்து உங்களுக்கு யூ வில் கெட் வீடியோஸ் ஆன் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ். சரியா? டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நிறையெல்லாம் இருக்காது, இன்னும் ஜிஸ்ட். சரியா? இன்னும் ஜிஸ்ட் எப்படி எதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணுமோ ஸோ அந்த மாதிரியான டாபிக்ஸை மட்டும் நம்ம கிளப் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்த்தீங்க அப்படின்னாலே எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்டிடியூடு போர்ஷன். ஸோ ஆப்டிடியூடு போர்ஷன்ஸும் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். ஸோ அப்போ இந்த ஆப்டிடியூடு போர்ஷன்ஸையும் ரெகுலர் பேசிஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டாட்டிக் டாபிக்ஸ் வந்து பார்ப்போம். லைக் டாபிக்ஸ் ஃப்ரம் ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, எக்கானமி, environment, polity and general science. ஸோ அப்போ இந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம ரெகுலராக இனிமேல் வீடியோஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்களும் உங்களோட ப்ரிப்ரேஷனை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து இப்போ பார்ப்போம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் யூஸ்ஃபுல் டு போத் ஃப்ரெஷர்ஸ் அஸ் வெல் அஸ் உங்களோட வெட்ரன்ஸ். யாரெல்லாம் ஆல்ரெடி அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கீங்களோ ஸோ அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் யாரெல்லாம் ஃப்ரெஷர்ஸாக இருக்கீங்களோ ஸோ அவங்களுக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நார்மலாக எப்போவுமே ஒரு 60% ஆஃப் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் ஏரியாஸ்லேருந்து வரும். ரிமைனிங் 40% ஏரியாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ்லேருந்து வரும் பேப்பர் 1ல். ஸோ அப்போ இந்த வெயிட்டேஜை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிளாஸஸை டிவைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ மோர் வெயிட்டேஜ் டு ஸ்டாட்டிக் ஃபர்ஸ்ட். ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அதுக்கு அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். சரிங்களா? ஒன்ஸ் வந்து நீங்கள் ஸ்டாட்டிக்கில் தரவாயிடுறீங்க அப்படின்னா அதோட அப்டேஷன்ஸ் தான் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ அதனால் ஸ்டாட்டிக் போர்ஷன்ஸை எப்படி கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 4 months பிளான் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 4 monthsல we are going to cover topics like history. ஸோ இந்த ஹிஸ்ட்ரியில் ஏன்ஷியன்ட், medieval and modern India.
ஸோ இந்த 3 டாப்பிக்குமே டீட்டெயில்டாக நான் பிரிச்சிருக்கேன். ஸோ டோட்டலாக இதுக்கு கீழே யூ ஹாவ் 90 டாபிக்ஸ். சரியா? இந்த 90 டாபிக்ஸ் நீங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணிடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரி போர்ஷன்ஸ்லேருந்து வர்ற ஒரு 15 கொஷின்ஸை ஈஸியாக என்ன அப்படின்னு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஜாகிரஃபி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாகிரஃபிலையும் எப்போவுமே ஒரு 10 to 15 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ இதில் ஐ ஹாவ் டிவைடட் த சிலபஸ் இன்டு வேர்ல்டு ஜாகிரஃபி அண்ட் இந்தியன் ஜாகிரஃபி. ஸோ இதில் வேர்ல்டு ஜாகிரஃபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் அண்ட் ஹியூமன். இந்தியன் ஜாகிரஃபிலையும் ஃபிசிக்கல் அண்ட் ஹியூமன். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் கவர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக யூ ஹாவ் ஒரு 70 டாபிக்ஸ் இருக்கு. சரியா? ஸோ இந்த 70 டாபிக்ஸ் நீங்கள் கவர் பண்ணுறீங்க அப்படின்னா யூ வில் பி ஏபிள் டு சால்வ் all these 10 to 15 questions. Polity, Indian Constitution and Polity la vandu you have ஒரு 75 topics. 75 topics. So இதை நீங்க சால்வ் பண்ணாலும் உங்களுக்கு 10 to 15 questions வந்து ரெகுலரா எல்லா எக்ஸாம்ஸ்லயும் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இந்த டாபிக்ஸை கவர் பண்ணீங்க அப்படின்னா பாலிட்டி போர்ஷன்ஸு ஈஸியாக முடிச்சிடலாம். எக்கானமி, இந்தியன் எக்கானமி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்தியன் எக்கானமியில் யூ ஹாவ் 36 டாபிக்ஸ். 36 டாபிக்ஸ். ஸோ இதில் இருந்து உங்களுக்கு 10 to 15 கொஷின்ஸ் கிடைக்குது. சரியா? ஸோ ஃபைனலாக யூ ஹாவ் என்விரான்மெண்ட் அண்டு general science. So general science க்கு வந்து நீங்க basic NCERTs மட்டும் ரீட் பண்ணா போதும் from 6th to 10th standard. For environment வந்து பாத்தீங்க அப்படின்னா you will get 10 to 15 questions. இதுக்கு you have 50 topics. ஸோ இந்த மைக்ரோ அனாலிசிஸ் பண்ணி ஒவ்வொரு சப்ஜெக்டையுமே நான் வந்து உங்களுக்கு டாபிக் வைஸு பிரித்து வச்சுருக்கேன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரெகுலராக வீடியோஸும் இங்கே சேனலில் அப்டேட் பண்ணும். சரிங்களா? ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே ரெகுலராக பிரித்து ஒவ்வொரு வீடியோஸாக வரும். ஸோ அதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களால் இந்த யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸை ஈஸியாக கிளியர் பண்ணிட முடியும். ஸோ இது வந்து பேப்பர் 1க்கு வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற பார்ட்ஸு. ஸோ இதில் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து we are going to provide daily videos. சரியா? ஸோ டெய்லி ஒரு 10 to 15 minutes மட்டும் நீங்கள் நம்மளோட வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னாலே ஸோ அதுலேயே நம்ம ஒரு ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் மட்டும் கவர் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் டோட்டலாக ஒரு ரிவிஷன் மாதிரி எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு ரிவிஷன் கிளாஸஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அதில் உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 டாபிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ அந்த 1000 டாபிக்ஸ் நீங்கள் பார்த்தாலே போதும். கண்டிப்பாக அதில் ஒரு 40 கொஷின்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக அதுக்குள்ளேயே மேக்ஸிமம் உங்களுக்கு ரிப்பீட் ஆகிடும். ஸோ நாங்கள் கொடுக்குற 1000 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பர்ஸ் வந்து பார்க்கும்போது பெருசாக தெரியும். பட் நீங்கள் நம்மளோட கண்டென்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கிறிஸ்பாக டு த பாயிண்ட் இருக்கும். ஸோ எக்ஸாமில் நீங்கள் ரொம்பலாம் கஷ்டப்பட தேவையில்லை. நம்ம கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு அப்படியே ரிஃப்ளெக்ஷன்ஸில் இருக்கும். ஸோ நம்மளோட வீடியோஸ்க்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த இதெல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். ஸோ நம்ம ஆல்ரெடி கொடுத்த நோட்ஸ் எப்படி இருக்குது, ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸை வந்து நம்ம பின் பாயிண்ட் பண்ணி படித்தாதான் எக்ஸாம்ஸில் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து போதுமானது. ஸோ
அப்போ இந்த ரெண்டையுமே நீங்கள் கம்பைண்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஒரு 65 to 70 கொஷின்ஸ் நமக்கு கம்ஃபர்டபுளாக எக்ஸாமில் தெரியும். ஸோ ரிமைனிங் ஒரு 10 to 15 கொஷின்ஸ் நம்ம கெஸ் பண்ணிட்டு வந்துக்கலாம். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் ஆகிடும். ஸோ இதுதான் பேப்பர் 1க்கான ஸ்ட்ராட்டஜி. நெக்ஸ்ட் வந்து பேப்பர் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிசெட். ஸோ சிசெட் வந்து உங்களுக்கு ஒரு சைடு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ஸோ இன்னொரு சைடு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ இந்த ரெண்டு டாபிக்மே மெயினாக வரும். ஸோ ஆப்டிடியூடு கீழே யூ கேன் ஆல்சோ ஸ்டடி ரீசனிங் ஆல்சோ. ஸோ அப்போ இந்த மெயினாக 3 போர்ஷன்ஸ் தான். ஸோ இதுக்கான ரெகுலர் வீடியோஸும் வந்து நம்ம சேனலில் எப்போவுமே ரெகுலராக வந்துட்டு இருக்கோம். ஸோ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னாலே போதுமானது. ஸோ இதுவே வந்து உங்களுக்கு அவுட் ஆஃப் 200 நீங்கள் 66 மார்க்ஸ் வாங்கினா நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஸோ அது வாங்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக ஒரு 90+ மார்க்ஸ் வர்ற மாதிரி நம்ம கிளாஸஸை ஃபாலோ பண்ணால் நீங்கள் வாங்கிட முடியும். ஸோ வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுனாலும் நீங்கள் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ உடனே நான் வந்து அதை பார்த்துட்டு உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியான வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்து நம்ம இந்த மாதிரி வீடியோஸாக வந்து பார்க்குறோம். ஸோ அதில் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதுக்கான ஃபீட்பேக்ஸை சொல்லுங்கள். ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.